2026 தேர்தல் ஒவ்வொரு தொகுதியிலுமே ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு தொகுதிக்குமே அந்த கட்சியுடைய வேட்பாளர் பட்டியல் பகுதி பகுதியா வேட்பாளர் பட்டியலை வெளிவிட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ அதிமுக வேட்பாளர் பட்டியல் ஓரளவு எல்லா தொகுதியிலும், அதாவது எந்த தொகுதியில எந்த கட்சி எந்த கூட்டணி கட்சி நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு தெரிஞ்சிடுச்சு. சோ திமுக இப்பதான் தொகுதி பங்கீடு பிரிச்சிருக்காங்க. சோ இன்னும் தொகுதிக்கான வேட்பாளர்களை திமுக அறிவிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதிமுக ஒரு சில தொகுதிகளுக்கு இவங்க தான் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஐபி தொகுதிகளை அறிவிச்சிருக்காங்க. அதையும் நம்ம செய்திகளை பார்த்தோம். சோ ஓவராலா இப்ப வேதாரண்யம் தொகுதியுடைய வேட்பாளர் பட்டியலும் வந்துருச்சு. அதாவது அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலும் வந்துருச்சு. சோ அந்த தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போதைக்கு அதிமுகவுடைய வேட்பாளர் நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்டிகே உடைய வேட்பாளர் அறிவிச்சாச்சு அந்த தொகுதியை பொறுத்தவரையும். சோ திமுகவுடைய வேட்பாளர் யாரு என்னவா இருக்கும் அப்படின்றதையும், அதே மாதிரி டிவிகே சார்பில் இந்த தொகுதியில யார் போட்டி போட போறா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புதிய சக்தியா உருவாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேதாரண்யம் தொகுதியில எந்த வேட்பாளர் நிக்க போறாங்க, அதே மாதிரி அந்த தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வேதாரண்யம் தொகுதியுடைய வெற்றி நிலவரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1962ல இருந்து இந்த தொகுதியுடைய யார் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1962, 67ல காங்கிரஸ் தான் இந்த தொகுதியோடைய, அப்போ மெட்ராஸ் சிட்டியா இருந்துச்சு. சோ அப்ப காங்கிரஸ் தான் இந்த 2 முறையுமே ஜெயிச்சிருக்காங்க. 1967ல தான் திமுக ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ இந்த தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளரான கரும்புபுலம் வெங்கடாஜல தேவர் இவர் இந்த காங்கிரஸ் சார்பா ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து 1971லயும் சரி 1977லயும் சரி திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. திமுக உடைய மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த தொகுதியில தொடர்ந்து இருமுறை வெற்றி பெற்றிருக்காரு. 1980ல தான் அதிமுக முதன் முறையா இந்த தொகுதியில ஜெயிக்கிறாங்க. சோ அதுவுமே யார் ஜெயிக்கிறான்னா எம்எஸ் மாணிக்கம் அவர்கள் ஜெயிக்கிறாங்க. திரும்பவும் 2084ல திமுகவே இந்த பகுதியை ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் 1989ல காங்கிரஸ் வர்றாங்க. சோ காங்கிரஸ்ல இப்ப யார் ஜெயிக்கிறா அப்படின்னா பி.வி. ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ந்து 2 முறை, அதாவது 1989லயும் அவர் தான் போட்டி போறாரு. அதே நேரத்துல 1991லயும் இந்த பி.வி. ராஜேந்திரன் அவர்கள் தான் போட்டி போறாருன்னு சொல்லலாம். சோ இது ஓவராலா இதுல காங்கிரஸ் 2 முறை, இங்கு 2 முறை, 4 முறை, திமுக 3 முறை மொத்தமா ஜெயிச்சிருக்காங்க 1991 வரையும். 1991க்கு அப்புறம் அடுத்த 1996 தேர்தல் தான் ரொம்பவே முக்கியமான தேர்தலா பார்க்குது. ரொம்ப பெரிய திருப்பமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொடர் வெற்றி திமுகவுக்கு இந்த தொகுதியில வாங்கி கொடுத்திருக்காரு எஸ்.கே. வேதரத்னம் அவர்கள். சோ எஸ்.கே. வேதரத்னம் அவர்கள் 1996ல கிட்டத்தட்ட 54,185 வாக்குகள் வாங்கி காங்கிரஸ் உடைய வேட்பாளரை 22,792 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அடுத்து தொடர்ந்து 3 முறையுமே அவர் தான் வெற்றி பெறாரு. 2001ல கிட்டத்தட்ட 63,568 வாக்குகள் வாங்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட முத்தரசன் அவர்களை ஜெயிக்கிறாரு. இவருடைய வாக்கு வித்தியாசம் பார்த்தா 15,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. 2006ல எஸ்.கே. வேதரத்னம் அவர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா 66,401 வாக்குகள் வாங்கி கிட்டத்தட்ட 6,531 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுகவுடைய OS மணியன் அவர்களை வின் பண்றாரு. சோ தொடர் வெற்றி, அதாவது ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொகுதியில. சோ இப்பதான் அதிமுகவுடைய முதல் முறையா OS மணியன் அவர்கள் களம் காண்கிறாரு. சோ அடுத்து OS மணியன் அவர்கள் 2 முறை ஜெயிச்சிருந்தாலும் இந்த இடத்துல எஸ்.கே. வேதரத்னம் அவர்கள்ட்ட தோல்வியை சந்திச்சுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். சோ அதே மாதிரி 2011, அதாவது இந்த 3 முறை மட்டும் தொடர் வெற்றியை கண்ட எஸ்.கே. வேதரத்னம் அவர்கள் அடுத்து சுயேட்சையா நின்னு தோல்வியை செஞ்சுக்கிறாரு. சோ இது 3 முறையுமே திமுக சார்பில் நின்னாரு. இப்போ சுயேட்சையா நின்று தோல்வியை தழுவுறாரு. சோ அப்பவுமே 58,678 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சோ இதுவுமே ஒரு பெரிய வெற்றியா தான் பார்க்க முடியும். ஏன்னா சுயேட்சையா நின்று இவ்வளவு வாக்குகள் இவருக்குன்னு தனி செல்வாக்கு இருக்கு அப்படின்றத காட்டுது அந்த தொகுதியில. சோ அடுத்து 2016, 2021 சொல்லிட்டு OS மணியன் அவர்கள் தான் தொடர்ந்து அதிமுக வேட்பாளரா ஜெயிக்கிறாரு. 2026 தேர்தலையுமே அதிமுக சார்பில் OS மணியன் அவர்கள் தான் இந்த முறையும் களம் காண போறாரு. சோ ஓவராலா இந்த தொகுதியுடைய வெற்றியை பார்த்தோம் அப்படின்னா திமுக லாஸ்ட் 1996ல இருந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி திமுகவும் 2011, 16, 2021 3 முறை தொடர் வெற்றியை தான் பார்த்திருக்காங்க. சோ இந்த தொகுதியை பொறுத்தவரையும் திமுகவுடைய முக்கிய போட்டியாளர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்.கே. வேதரத்னம் அவர்கள் தான். சோ எஸ்.கே. வேதரத்னம் அவர்களை பொறுத்தவரை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்.கே. வேதரத்னம் சுயேட்சையா 58,678 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சோ சுயேட்சையா நின்று இவ்வளவு வாக்குகள் ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். ஏன்னா போன 3 முறையுமே திமுக சார்பில் நின்று சுயேட்சையா நின்று 58,000க்கு மேல வாக்குகள் வாங்குறது பெரிய விஷயம். அதே மாதிரி 2016ல அவர் பாஜக சார்பில் தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி எஸ்.கே. வேதரத்னம் திரும்பவும் 2021ல திமுக இணைஞ்சாலும் 66,390 வாக்குகள் பெற்றும் தோல்வியை தான் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். 2026க்கு இவருக்கே வேட்பாளர், அதாவது இந்த தொகுதியை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கிய ஒரு
செல்வாக்கு பெற்ற ஒரு நபராகவும் திகழ்றாரு. சோ அதிமுகவுக்கு இப்போதைக்கு அறிவிச்சாச்சு. அதிமுகவுடைய முக்கிய வேட்பாளர், போட்டியாளர் அல்ல, வேட்பாளராவே வந்து OS மணியன் அவர்களை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் NTKல இடும்பவன் கார்த்திக் அவர்களை வந்து வேட்பாளரா அறிவிச்சிட்டாங்க. சோ இந்த மூவரும் தான் இந்த தொகுதியை களம் காண போறாங்க. அதே மாதிரி TVKவை பொறுத்தவரையும் இன்னும் வந்து வேட்பாளர் வந்து இன்னும் அறிவிக்கல. இருந்தாலும் ஒரு இளைஞரா யாராவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இல்ல அப்படின்னா யாரா இருந்தாலும் TVKவை பொறுத்த ஓவராலா விஜய் அவர்களுக்கு 8% புதிய வாக்காளர்கள் வந்து விழுகும். அதே மாதிரி 5% வந்து வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த தொகுதியை பொறுத்தவரையும் இருக்கு. சோ அடுத்து வந்து சமூக வாரியான வாக்காளர்களை இந்த தொகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தலித் சமூகத்தினர் கிட்டத்தட்ட 25% 30% மக்கள் வந்து இருக்காங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துல மொத்தமாவே தலித் சமூகத்தினர் 20% வரையும் பிளஸ் இருக்காங்க. 20% மேல இருக்காங்க. சோ இந்த தொகுதியை பொறுத்தவரையும் வேதாரண்யத்துல விவசாய தொழில்கள் தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மீனவர்களும் மீனவ சமுதாயத்தினம் சேர்ந்தவர்களும் அதிகமா இருக்காங்க. ஏன்னா நாகப்பட்டினம் வேதாரண்யம் வந்து கடலோர பகுதிகளை சார்ந்த ஒரு பகுதினால சோ மீனவர்களுமே வந்து 30% வரையும் இருக்காங்க. சோ இது வந்து ஒரு கடற்கரையோட ஒரு இதுன்னே சொல்லலாம். சோ முக்குளத்தோர் சமூகமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அடுத்து வந்து பக்பரன் வேளாளர் சமூகத்தினர் வந்து 20-25% இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், முஸ்லிம் சமூகமும் 10-15% வரையும் வந்து இருக்காங்க அப்படின்னா ஓவராலா வந்து சமூக வாரியான வாக்குகள் வந்து தலித் சமூகமும் மீனவர்கள் சார்ந்த சமூகம் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த தொகுதியை பொறுத்தவரையும் இருக்கு. சோ வயது வாரியான வாக்காளர்களை இந்த தொகுதியை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் சார்ந்த, அதாவது மீன்பிடி அந்த கடற்கரை ஒற்றியே இருந்தனால மீன்பிடி மீனவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. சோ அந்த வந்து 40-60 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து 40-50% வரை இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான வயசுடைய தான் அதிகமா இருக்காங்கன்னு. இளைஞர்கள் வந்து 20-25%, சோ 60 வயசுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து 25% இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,93,170. இது வந்து 2025 SIR திருத்தங்களுக்கு அப்புறம் இந்த வாக்காளர்கள் பட்டியல் வந்து வந்திருக்கு. சோ அதுல வந்து மொத்தம் வாக்காளர்கள் இவ்வளவு இருக்காங்க. சோ ஓவராலா வந்து மீன்பிடி சார்ந்த அதிக வாக்காளர்கள் தான் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து நம்ம சமூக ஆதரவு, அதாவது ஓவராலா வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை யாருக்கு வந்து இப்போதைக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு தான் 45-50% வாக்குகள் வர வரையும் இருக்கு அப்படின்ற மாதிரியும், திமுகவுக்கு 35+40% வரையும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், மற்றவை 10-15% இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ இந்த தொகுதியில், அதாவது மற்றவைன்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து TVKக்குள்ளேயும் அடங்கும், NTKக்குள்ளேயும் அடங்கும். சோ ஆனா இப்ப வந்து மீனவர் சமூகமும் அதே மாதிரி தலித் சமூகமும் சிறுபான்மையர் ஓட்டும் இப்ப TVKக்கு விழுகும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிறதுனால திமுகவுடைய வாக்குகள் வந்து சரிவர TVKக்கும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதிமுகவை பிடிக்காதவங்களுக்கும் திமுக, அதாவது ஆன்டி திமுக வாக்குகளும் இனிமே வந்து அதிமுகவுக்கு போகாம இந்த மாற்று கட்சிகளுக்கு போகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. சோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தவரையும் மீனவர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. சோ இந்த தொகுதியை பொறுத்தவரையும் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாம் இது கட்டாயம் பண்ணணும். ஏன்னா மீனவர்கள் விவசாயிகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய பிரச்சனைகளையும் சரி, அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேணும்னு சொல்லிட்டு நேரடியா சந்திப்புகளும் வந்து இருக்கணும். அதே மாதிரி போன முறை, அதாவது 2 முறை வந்து தொடர்ந்து OS மணியன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஒர்க் வந்து 5 வருஷம் பண்றதுனாலேயே 12,239 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. சோ அதே மாதிரி மீனவர் சமூகமா இருக்கட்டும், தலித் சமூகமா இருக்கட்டும், சோ இவங்களுடைய வாக்குகள் வந்து இந்த முறை திமுகல இருந்து பிரிச்சு மற்ற கட்சிகளுக்கு வரும், அதாவது மாற்று கட்சிகளான NTA கூட்டணிக்கும் TVKக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ TVKல சென்டிமெண்ட் வாய்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ பெண்கள் வாக்குமே வந்து TVKக்கு 10% வந்து வாக்குகள் விழும் அப்படின்ற ஒரு பிம்பமும் இருக்கு, ஒரு கருத்து கணிப்பும் இருக்கு. சோ அடுத்து வந்து இளைஞர்கள் பெண்கள் வாக்குகளை பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 39 வயசு வரை இருக்கவங்க கிட்டத்தட்ட 45% இருக்காங்க. சோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஏதாவது ஒரு திட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி பெண்களுக்கு சுய உதவி குழு திட்டங்களா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி பார்த்து அந்த தொகுதி மக்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் வேணும், எந்த மாதிரியான அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் வந்து வாக்குகள் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2025 பெண்கள் வாக்கு கிட்டத்தட்ட 705 வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போறது அந்த தொகுதியுடைய வாக்கு பட்டியல் தான் பார்க்க போறோம். சோ ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க, பெண்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு 2021 தேர்தல் படி ஆண்கள் 94,275 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி 2025 வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு அப்புறம் வந்தது 94,397. சோ வந்து 122 வாக்காளர்கள் வந்து அதிகமா தான் இருக்காங்க புதிய வாக்காளர்களையும் சேர்த்து. சோ பெண்கள் வந்து 98,067 வாக்காளர்களும் இப்ப வாக்காளர் பட்டியல 2025க்கு அப்புறம் 98,000
772 வாக்குகள் இருக்காங்க. 705 வாக்குகள் வந்து வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தரும் ஒருத்தர் வந்து அதிகமா இருக்காங்க. சோ மொத்தம் வந்து 2029ல 1,92,342 வாக்குகள் இருந்துச்சு. இப்போ 2025 வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு அப்புறம் 1,93,170 வாக்காளர்கள் மொத்தமா இருக்காங்க. சோ மொத்தமா எத்தனை வாக்காளர்கள் கூடியிருக்காங்க அப்படின்னா 828 வாக்காளர்கள் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த தொகுதியில வந்து இப்ப வாக்காளர்கள் பட்டியலை நம்ம பார்த்தோம். சோ அதே மாதிரி எந்த சமூகம், யாருக்கு அதிக வாக்குகள், யாருக்கு அதிக வாக்கு ஆதரவு யாருக்கு இருக்கும், அதே மாதிரி இந்த தொகுதிகளுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்களா இருக்கட்டும், சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் இருக்கட்டும், சோ எல்லாமே பார்த்தோம். சோ ஓவராலா வேதாரண்யம் தொகுதியை பொறுத்தவரை இப்போதைக்கு அதிமுகக்கு சார்பில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நீங்க வேதாரண்யம் தொகுதியா இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வையில அந்த தொகுதியை பொறுத்தவரையும் இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.